எந்த விஷயத்தினாலும் கணவர்கிட்ட அப்படியே சொல்லிடுவாங்க. அதனால நம்மோட புனிதவதியார், நீங்க இந்த மாதிரி சிவனடியார் வந்தாங்கங்க, அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டேன், நீங்க கேட்கவும் நான் நம்மோட சிவனார்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நம்மோட பரமதத்தனுக்கு ஒரே யோசனையா இருந்திருக்கு, என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு, சரிம்மா அப்படியா, நீ ஏற்கனவே ஒரு மாம்பழம் வாங்கியிருக்கீல்ல, எனக்கு இன்னொரு மாம்பழம் வாங்கு, நீ கேளு பாப்போம் அவர் கொடுக்காரான்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உடனே நம்மோட புனிதவதியார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் என்ன இப்படி கேக்குறாரு, ஏற்கனவே நம்ம வாங்கினது உண்மையா இருந்தா இன்னொரு மாம்பழம் கேட்டாருன்னா உண்மைக்கு ஒரு சாட்சியம் வேண்டி இருக்கு, சிவனார் ஐயா எப்படியாவது எனக்கு இன்னொரு மாம்பழத்தை கொடுப்பான்னு சொல்லி வேண்டி இருக்காங்க. வேண்டவும் நம்மோட புனிதவதியார் கையில இன்னொரு மாம்பழம் வந்துருச்சான். இந்த இடத்துல சிலர் நினைப்பாங்க, என்னங்க இப்படி உங்க பாட்டு மாம்பழத்தை கேட்டுட்டு இருக்காங்க, அவர் பாட்டு குடுத்துட்டே இருக்காரு, நம்ம மாம்பழம் கேட்டா கொடுப்பாராங்க? யாரு சிவனார் நம்ம மாம்பழம் கேட்டா கொடுப்பாருங்க. அவங்கள பாருங்க, புனிதவதியார் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்க கேட்டா கொடுப்பாங்களா, நம்ம கேட்டா கொடுப்பாங்களாங்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும், கேளுங்க.